குடும்பத்தில எல்லாருமே வந்தோனே வந்து சந்தோஷம் தாங்கவே முடியல. நம்ம குமரன் அவ்வளோ சந்தோஷப்படுறாரு. ஸ்டேஜ்லேயே வந்து அவங்க குடும்பத்த வந்து அவர் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா கேட்டுட்ருக்காங்க. அப்ப விஜய் தான் இதுக்கெல்லாம் காரணம்னு சொல்லிட்டு குமரன் வந்து அவரையும் வந்து விட்டு குடுக்காம பேசுறாரு. அதே மாரி இதுக்கெல்லாம் வந்து நான் இவ்வளோ தூரம் எஃபர்ட் போட்ட காரணம் என் ஒய்ஃப் தான். என் ஒய்ஃப்காக தான் இவ்வளவும் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்காவையும் பெருமைப்படுத்திடுறாரு. இதனால எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இத பார்த்த காவி ரொம்ப எக்ஸைட் ஆயிடுறாங்க. உடனே சொல்றாங்க, ஒய்ஃபுக்காக இவ்வளோ தூரம் வந்து பண்ற ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது எங்கள் மாமாவை தவிர அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்டு வந்து விஜய் வருத்தம் அடைகிறாரு. ஒய்ஃப்காக வந்து என்ன வேணாலும் தரலாம், ஆனால் இந்த மாதிரி ஒரு விஷயம் அவங்கள மட்டுமே நேசிக்கிற ஒரு விஷயம் வந்து யாருமே இருக்கவே முடியாது அப்படின்னு நம்மலாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்டு வந்து விஜய் வந்து அப்போது நம்ம காவேரி வந்து முழுமையாக நேசிக்கலன்னு காவேரி வருத்தப்படுறா. என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, காவேரி கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லணும், நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து நான் அவள் மனசில் எப்படிலாம் அவளை நான் வச்சுருக்கேன், என் மனசில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவள் தான் இருக்கா. வெண்ணிலா வந்து நான் வந்து அவளுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு தான் நான் யோசித்து அவளுக்கு பண்ணணும்னு நினைக்கிறேன். மற்றபடி என் மனசு ஃபுல்லாக காவேரி தான் இருக்கான்ற விஷயத்த காவேரி கிட்ட எல்லாம் வெளிப்படையாக சொல்கிறது தான் நல்லது. தாத்தா சொன்னபடி வந்து காவேரி வந்து என்ன தான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனாலும் அவன் மனசு ஃபுல்லாக வந்து இந்த ஒரு படி இருக்க தான் செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து உணர்றாரு. இந்த சூழ்நிலை விஜய் என்ன பண்ணுறாரு, காவேரிகிட்ட வந்து பேசுகிறாரு. காவேரி நம்ம போகும்போது வந்து நம்ம 2 பேரும் தனியாக போகலாமான்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதை கேட்டு காவேரி வந்து இல்லைங்க, அவங்க கூடவே நான் வந்தேன் இல்லையா, அதனால் என் அக்காவோட ஃபேமிலி எங்கள் வீட்டு ஃபேமிலியோடய நான் போயிடுறேங்க, அப்படியே நான் கிளம்புறேனே அப்படின்றாங்க. என்ன காவேரி இப்படி பண்ணுற, என் கூட வரக்கூடாதா, நம்ம 2 பேரும் ஒன்றா போகலாம், கொஞ்சம் லாங் ட்ரைவ் போயிட்டு அப்புறம் வீட்டுக்கு போகலாமே ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாரு. உடனே வந்து சரி ஓகே நான் வரேன்னு சொல்லிட்டு காவேரியும் ஒத்துக்கிறாங்க. விஜய் வந்து யோசிக்கிறாரு, இந்த லாங் ட்ரிப்பில் வந்து காவேரியை கூட்டிகிட்டு போயிட்டு என் மனசில் இருக்கிறது எல்லாத்தையும் நான் சொல்ல போகிறேன். உன்னை நான் இப்படிலாம் நேசிக்கிறேன் காவேரி, நீ தான் என் மனசு ஃபுல்லாக இருக்க காவேரி. வெண்ணிலா வந்து நான் வெண்ணிலா மேலே வச்சுருக்கிறது ஒன்லி அக்கறை மட்டும்தான். இப்படி நான் வந்து என்னால் அவளுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வந்து எனக்கு கில்ட்டி ஃபீலிங் இருந்தது. அதுக்காக தான் அவளை குணப்படுத்தணும்னு நினைக்கிறேன். மற்றபடி என் மனசு ஃபுல்லாக நீ தாண்டி இருக்க, நீ தாண்டி என் பொண்டாட்டி. நான் சைன் வாங்கினது கூட நீ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு சரிசமமாக ஆகணும் ஆஃபீஸில் அப்படின்னு தாண்டி நான் சைன் வாங்கியிருக்கேன் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் காவேரி கிட்ட மனசு திறந்து நான் பேச போகிறேன். அப்போ தான் காவேரிக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அப்போ தான் காவேரி வந்து எல்லாத்தையும் புரிஞ்சுப்பா. அதே மாதிரி வந்து சீக்கிரமாகவே வந்து இந்த அக்ரிமெண்ட் பிரச்சனையை தீர்க்கணும். அக்ரிமெண்ட்டை அவர் முன்னாடி வந்து கிழிச்சு போடணும். தாத்தா இவ்வளோ சொன்னார், நான் தான் கேட்கல. வீட்டுக்கு போனோன்னே அக்ரிமெண்ட் பேப்பரை இதெல்லாம் முடிச்சுட்டு அவன் முன்னாடி கிழிச்சு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு நம்ம விஜய். விஜய் வந்து இதெல்லாம் யோசிச்சுட்டு வந்து காவேரிக்கு வந்து இந்த மாதிரி சர்ப்ரைஸ் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு வந்து காவேரி கிட்ட சொல்கிறாரு. காவேரி கிளம்பலாமா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே எல்லாருமே வந்து கேட்குறாங்க, என்ன காவேரி எங்கள் கூட வருவேன்னு பார்த்தா உன் புருஷன் கூடவே கிளம்பிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க கங்கா. இல்லைக்கா, அவர் ஏதோ லாங் ட்ரைவ் போகணுன்னு ஆசைப்பட்றாரு, அதனால நான் போகிறேன்க்கா, போயிட்டு அப்படியே நாங்கள் வீட்டுக்கு போயிடுறோம், நீங்கள் எல்லாம் கிளம்புங்க அப்படின்னோடனே நடத்து அப்படின்றாங்க. உடனே வந்து குமரன் சொல்கிறாரு, பின்ன விஜய் வந்து காவேரிக்கு எதாவது பண்ணணும்னு நினைப்பார்ல, அவங்க போயிட்டு வரட்டுமே அப்படின்றாங்க. இதையெல்லாம் கேட்டுட்ருக்காங்க வந்து நிவினும் யமுனாவும். நிவின் வந்து யமுனா பார்த்து அப்படியே இருக்காரு. உடனே யமுனா பார்த்து முறைக்கிறாங்க நிவினை, பார்த்தீங்கல்ல எப்படிலாம் சந்தோஷமாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு, ஆனால் நீங்கள் எப்போவுமே இப்படி தான் இருக்கீங்க, என்கிட்ட கொஞ்சம் கூட அன்பாகவே இருக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு யமுனா வந்து நிவின் கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கு நிவின் வந்து அதுக்கு தகுதின்னு ஒன்று வேணும், அது உனக்கு இல்லை, தேவையில்லாததுக்குலாம் ஆசைப்படுறத முதல் நிறுத்து அப்படின்றாரு. அது கேட்டுட்டு வந்து யமுனா அப்படியே பார்க்குறாங்க முறைச்சி. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, சரி எல்லாருக்குமே வந்து வாழ்த்து சொல்லிவிட்டு சரி நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரியும் விஜயும் கிளம்பிடுறாங்க. விஜய் வந்து காவேரி கிட்ட என்னெல்லாம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. ரொம்ப சந்தோஷமாக வந்து காவேரி அப்படியே கலாய்ச்சிட்டே வண்டி ஓட்டிக்கிட்டே போகிறாரு. என்ன தான் இவர் பண்ணுறாரு ஒன்றும் புரியலையே, நம்மளை விருப்பத்தை கூட்டின்னு வந்திருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிற காவேரி.